அது தேவை அது என்ன இருக்கு அது நீங்க கொளுத்து விட்டுருமா போலீஸ் வர அது கொளுத்துனதுதான் நாங்க தான் அணைச்சு போட்டோம். சரி சரி அவ்வளோ சரி அவ்வளோ அது அது வேணும் இது பக்கத்து ஐயா பிரைஸ்லாடியா? பிரைஸ்லாட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. என்ன என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க. நாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் தாலுகாவில் நல்லூர்ங்கிற கிராமத்துல 20 வருஷமா சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறேன். சரி. இப்ப நமக்கு 2 டேஸ் தான் இருக்கிறபடினால 21 நாள் சிலுவை தியான கூட்டம் நடந்துட்டு இருக்கு சர்ச்சில். அப்ப நாங்களும் எங்க வீட்டில் உள்ளவங்களும் குடும்பத்தினரும் சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கும் போது, சரி, ஆமா, பக்கத்துல சேகர் திருமால் என்கிற சேகர் என்கிற நபர் அவர் ஒரு இந்து கோயில் கட்டி வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஏதாவது இயக்கத்துல இருக்காரா? ஆமா ஆமா, இந்து மகாசபா அந்த இயக்கத்துல இருக்கிறாங்க. பொறுப்புல இருக்காரு தெரியுமா? ஆமா, என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு தெரியல. திருமால் என்கிற சேகர் இந்து மகாசபால இருக்காரு. இந்து மகாசபால இருக்கிறாங்க. சரி. அப்ப இன்னைக்கு நாங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது சுமார் ஒரு 7:20 மணி இருக்கும். ஆமா, அதி பயங்கரமான சத்தம் உள்ள வெடியை கொளுத்தி எங்க மேல தூக்கி போட்டுட்டாங்க. அப்படி போட்டதுனால ஜெயா என்கிற ஒரு சகோதரிக்கு முதுகுல பயங்கரமான ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு. அதுல ஒரு பொண்ணுக்கு ஆடையில தீ பிடிச்சி எரிந்தது. இப்போ நீங்க பிரேயர் பண்ணும்போது உங்க மேல பட்டாசு தூக்கி போட்டாரு அவரு? ஆமா, நாங்க 7 மணிக்கு பிரேயர் தொடங்கிட்டோம். 7:20க்கு தூக்கி போட்டுட்டாங்க எங்க மேல. ஆமா, தீ போட்டதுனால அவங்க சகோதரிக்கு பயங்கரமான தீக்காயம். அடுத்து என்ன ஒரு சிறு பிள்ளைக்கு ஆடையில தீ பிடிச்சு எரிந்தது. நாங்கள் உடனே அந்த தீயை அணைத்தோம். தென்னை மரத்துல தீ பிடிச்சு எரிந்தது. உடனே 2 பேரையும் சிகிச்சை பெறும்படியா ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க? ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. அட்மிட் ஆகி அங்க சிகிச்சை பெற்று வர்றாங்க. சரி. இப்ப ஆக்சுவலி அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு சர்ச்சுக்கு பிரச்சனை கொடுத்தாரா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா இல்ல என்ன விஷயம்? இல்ல, இதுக்கு முன்னாடி அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. என்ன காரணம்? எதுக்காக? நாங்க இருக்கக்கூடாது, கிறிஸ்தவங்க நீங்க இங்க இருக்கக்கூடாது, இங்க ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்தவங்க இருக்கக்கூடாது, அவர் மட்டும் இருக்கலாமா? ஆமா ஆமா, அவருக்கு மட்டும் தான் இந்த நாடு சொந்தமாமா? இந்து மகாசபைக்கு மட்டும் சொந்தம், நாமெல்லாம் நாட்டு அகதியாமா? ஆமா, ஆமா. சரி, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு வரணும்னா சொல்லுங்க, கிளம்பி நான் வர ரெடியா தான் இருக்கேன். புகார் ரெடி பண்ணி நான் அனுப்புறேன். சரிங்களா? அந்த புகாரை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன். அந்த புகாரை நீங்க கொண்டு போய் உடனடியா நீங்க புகார் கொடுங்க. அவங்கள எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. இல்லன்னா நீங்க தகவல் கொடுங்க. இப்ப மணி 11 o'clock. நான் கிளம்பினா கூட நாளைக்கு காலையில கன்னியாகுமரியில காலையில அங்க இருப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எது வந்தாலும் நீங்க எனக்கு இப்ப டைப் பண்ணி அனுப்புவீங்களா? ஆமா, இப்போ நான் ஒரு 10 minutesல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறேன். எனக்கு நடந்த விஷயத்த எனக்கு அப்படியே சொல்லுங்க. நான் அதை ரெடி பண்ணி கம்ப்ளைண்ட் அனுப்புறேன். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. ஓகே ஓகே ஓகே. நம்ம போராட்டம் பண்ணலாம், கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யலாம், மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம கையில எடுக்கலாம். ஒண்ணும் கொல்லப்படாதீங்க. மேல கொளுத்தி பட்டாசு போறோம்னா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்ல. ஆமா ஆமா, அந்த கொழுப்பெல்லாம் நம்ம உருவி எடுத்து நம்ம உடம்புல இருந்து அவனை அடிச்சு ஏதாவது பேசுவோம். சரி. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. சரியா? சரி. ஓகே. நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. ஓகே, தேங்க்யூ.